Good evening, people. For those who have logged in, this is Gautam. And இன்னைக்கு இந்த ஃபேஸ்புக் லைவ் ஈவெண்ட்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான அதே டைம்ல ஒரு பேர்னிங்கான டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கு ஒரு பொருத்தமான ஆள் தான் இப்போ நம்ம கூட ஆன்லைன்ல வந்துட்டு இருக்கிறாரு. லைவ் ஸ்ட்ரீம்ல என்னோட ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த சூசைட், இந்த டிப்ரெஷன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். பட் என்ன பண்ணணுமா, சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஏதோ ஒரு மண்டபத்தில் ஒரு ஸ்பீக்கர் பேசிட்டு இருந்தாரு. அந்த ஸ்பீக்கர் பேசுறத வந்து கேட்டு அவன் வந்துட்டு என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு எண்ணத்தை மாத்திட்டு ஸ்பீச் ஃபுல்லா கேட்டுட்டு இந்த ஸ்பீக்கர் கீழே இறங்கி வராங்க. அவன்கிட்ட அந்த ஸ்பீக்கர்கிட்ட போய் அந்த சார் நான் சூசைட் பண்ணி ஸ்பீச் கேட்குது, நான் சூசைட் பண்ணிக்க வேணாம் முடிவுக்கு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்றான். உடனே அந்த ஸ்பீக்கர் சொல்ற ஸ்பீச் வந்து நீ டைம் சொல்லிட்டு அந்த ஸ்பீக்கர் கேட்கிறாங்க. அந்த பர்சன் சொல்ற பதில் இல்லை, இவ்வளோ கேவலம் பேசும்போது உயிரோடு இருக்கு, நான் நல்லா உன்னை விட ஏன் சாகணும் அப்படின்னு உன்னை முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொன்னாங்க. கேள்விப்பட்டிருக்கோம், ஜோக்கு, விவேக் ஜோக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்து சிரிச்சிருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு இந்த சூசைடுங்கிறது ஒரு சீரியஸான ஒரு கேஸா வந்துட்டு இன்னைக்கு மாறிட்டு வருது. ஒரு எப்படி சொல்லலாம், தப்பான விதத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டா இருக்கக்கூடிய சூசைட் கேஸ் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பிஜி சித்தார்த்தா, ஒரு ஓனர், அண்ட் இப்ப இருக்கக்கூடிய ஆக்டர் சுசாந்த் சிங், இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஆகட்டும். அண்ட் அனிதா எக்ஸாம்ல கிளியர் பண்ண சூசைட். இன்னைக்கு இப்போ ஒரு ஃபீல் ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் ஹவுரால ஒரு கேர்ள் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறதா வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. which is an alarming trend which needs to be addressed. ஸோ இதை வச்சுட்டு இதை பார்க்கும்போது தான் வந்துட்டுன்னா யார் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு வந்தேன். அண்ட் தென் I thought about Mr. Mohan Raj. First of all, he is my guru. என்னோட குரு அவரு. நான் சர்டிஃபிகேஷன் கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் முடித்தேன் 1 year. அதில் என்னோட குரு மோகன் ராஜ் சார். அண்ட் டூயிங் என்னோட குரு சார். Transaction analysis field, almost 20-25 experience a person, Mr. Mohan Raj, and 20 years of solid experience in counseling. And to organizational agatum, personal front agatum, he is the man to go. Relations Institute in Coimbatore, he is running an training and counseling services. He is a co-founder of it, and he is a master NLP practitioner. அண்ட் இவரை விட ஒரு பெஸ்டான ஒரு பர்சன் எனக்கு தெரிஞ்சு இந்த டாபிக்ல வந்து பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வித் நோ ஃபர்தர் அடியூ, மோகன் ராஜ் சார், வெல்கம் டு மை லைவ் ஷோ. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தி ஸ்க்ரீன் வித் மீ. அண்ட் முதல் கேள்வியே வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட கேட்கறது என்ன சார், சார் அண்ட் சூசைட் and give us a proper, and before that you can say your hi. Hi, hello to everyone who is watching this live program. Thank you, Ashok. Thank you, Gautam. And it's a wonderful topic. Currently it is very, very nice and a very needed topic. I also see that comments, audio better, video, yeah, that's great. That's nice to know, because live la வந்து இந்த ஆடியோ இஷ்யூஸ் எல்லாம் ஜாஸ்தியா வரும். ஸோ உங்களுக்கு சரியா கேக்குதாங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மேல கையை தூக்குனீங்கன்னா you will know that whether audio is very clear. Yes, depression, of course. Coimbatore, I am based out of Coimbatore. கோயம்புத்தூர்ல கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து very recently திடீர்னு ஃப்ளைஓவர் புதுசா கட்டின காந்திபுரம் ஃப்ளைஓவர்ல ஏறி வண்டியில கொண்டு வந்து நிறுத்திட்டு திடீர்னு வண்டியிலிருந்து குதிச்சிட்டான். எதனால அப்படின்னா, பேசிக்கா வீட்டுல வந்து
படிப்பு அதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சம் மன அழுத்தத்தினால அது இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்க சொல்ற மாதிரி இது வந்து எப்படி நடக்கும், இந்த சூசைடு அப்படிங்கிறதுக்கு முதல்ல தரலாம். சூசைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஆர் அ மினிட் டிசிஷன் தான். ஸோ தேர் இஸ் நத்திங் சேயிங் தட் இப்படிதான் அப்படிதான்ங்கிறதெல்லாம் இல்லைங்க. இதுல வந்து நிறைய பேர் சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் வந்து பண்ணி நிறைய பேர் அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. தட் இட் செல்ஃப் இஸ் ஒரு பர்டிகுலர் திங். இந்த இது ஏன் வருதுன்னு சொன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் டிப்ரெஷன் அப்படிங்கிறது தான். The depression which comes into us is very very interesting factor. இது என்ன டிப்ரெஷன் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நம்ம வந்து மன சோர்வு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். டிப்ரெஷன் அப்படிங்கிறது தமிழ்ல பாத்தீங்கன்னா மனசோர்வு. இந்த சோர்வுல வந்து நமக்கு எப்பெல்லாம் அந்த உணர்வு, நான் வந்து ஒரு ஃபெயிலியரு, நான் எதுக்கும் பயன்பட மாட்டேன், இது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் டைம்ல இருந்துச்சுன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பிக்கும். அதுதான் நமக்கு சூசைடுக்காக போகுது. ஸோ இந்த டிப்ரெஷன் வந்து எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. காசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது எதனால இந்த சூசைடு, இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது வருது. சும்மா சிம்பிளா சொல்ல போனா நம்ம வந்து வானிலையை வச்சு நம்ம பார்க்கலாம். வானிலையில பார்த்தீங்கன்னா காற்று அழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன, அது அந்த மண்டலத்துல வந்து ஒரு தாழ்வு நிலை உருவாயிருக்கு. அந்த இடத்துல இருக்கிற எனர்ஜி வந்து அழுத்தம், ப்ரெஷர் வந்து இல்லாம போறதுனால பாக்கி எல்லாமே அந்த இடத்த சேர்ந்து வருது. ஒரு சுழலாட்ட வந்து அந்த இடத்துல சேர்றதுனால அது பெரிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மேகங்கள் சூழ்வாங்க. மேகம் சூழ்றப்ப என்ன ஆகுது, இருக்கிற எல்லாத்தையுமே இழுத்து உள்ள வச்சுக்குது. ஸோ இதே மாதிரிதான் நம்ம மனசு நிலையும். நமக்கு வர ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் ஒரு இஷ்யூவை இழுத்து இழுத்து உள்ள வச்சுப்போம். இந்த ஸ்டேட்ல இருக்கிறப்ப அந்த தாழ்வு நிலைக்கு போறப்ப இருக்கிறது நடக்கிறது எல்லாமே தாழ்வு தாழ்வு அப்படின்னு நினைச்சு அது உள்ள இழுத்து வைக்க வைக்க ஒரு மேகம் எப்படி ஒரு கருமேகமா மாறுது, ஒரு வெள்ளை மேகம், ஒரு ஸ்கை அந்த மாதிரி மாறி ரொம்ப ஜாஸ்தி ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு சுழல் மாதிரி, அதாவது நம்ம வந்து எண்ணங்கள் வந்து ஒரு சுழற்சியா போயிட்டே இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸும் ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ஆண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா நமக்கு பழகிரும். ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு யாரோ கிட்ட ஹலோ சொன்னேன், அவங்க சொல்லல, சரி பரவாயில்ல சொல்லல. 2 தடவை அதே மாதிரி நடந்துச்சுன்னா 4 பேர்கிட்ட நடந்துருச்சுன்னு வைங்க, ஐயோ எல்லாருமே நம்மளை வெறுக்கிறாங்கடா, நமக்கு யாருமே நம்மளை அன்பு செலுத்துறது இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஆயிரும். அவங்க கேட்காமையும் இருக்கலாம். ஏன்னா இந்த காலத்துல வந்து நிறைய பேரு நம்மளை மாதிரி இயர்போன் போட்டுட்டு போறாங்க. ஸோ நம்ம சொல்ற ஹலோ கூட அவங்களுக்கு கேட்குமா கேட்காதான்னு தெரியுற நிலைமையில எல்லாம் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு உணர்வுனால இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராமானா ஒரு பெரிய மன வலி உருவாக்குது. யாருமே சொன்ன சார், சாரி டு இன்டரப்ட். அப்ப மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, ஈவன் அ ஹலோ, ஈவன் அ ஸ்மைல், ஈவன் அ குட் மார்னிங், இதுக்கு நான் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் நான் கொடுக்காம போனேன்னா கூட அது ஆப்போசிட் இருக்க பர்சன்களுக்கு வந்து ட்ராமா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா? ஆமாங்க, கண்டிப்பா, நிச்சயமா. ஏன் அப்படின்னு சொன்னா சைக்கலாஜிக்கலி பாத்தீங்கன்னா when we ignore a person, it is what we call it as a psychological death. நம்ம வந்து உங்களை பார்த்து ஹலோ அப்படிங்கிற சொல்றோம், நீங்க அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போறீங்க அப்படிங்கிற ஒரு சென்ஸை நான் கிரியேட் பண்ண, நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க. எனக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா இது வந்து நான் இருந்து என்ன பிரயோஜனங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறதுனால ஒரு அழுத்தம் உருவாகுது, மன அழுத்தம். அது சைக்கலாஜிக்கல் டெத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம கண்டு கொள்ளுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு அடிப்படை. ஏன்னா வந்து நம்மளாம் வந்து ஒரு சோசியல் பீயிங். ஸோ அந்த சோசியல் பீயிங்கா இருக்கிறப்ப வி நீட், எல்லாருக்குமே வி நீட் டு ரெகக்னைஸ் ஈச் அதர்.
அந்த All ரெகக்னிஷன் right. All இல்லாம right. போறப்பையும் அது காரணமாகுது. இது ஒரு காரணம். பர்சனாலிட்டி, நம்மளுடைய Okay. பர்சனாலிட்டி எப்படி ம். மெயினா இருக்குதோ அதனால இதா. இன்னொன்னு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா ம். பயோகெமிஸ்ட்ரி. பாடியில ம். ஏற்படக்கூடிய பயோகெமிஸ்ட்ரி இம்பேலன்சஸ், கெமிக்கல் Okay. இம்பேலன்சஸ், அதனாலயும் டிப்ரெஷன் வரும். அதே சமயம் இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து இப்போ வந்து இந்த ஜெனட்டிக்ஸ் வந்து எப்படி டயபெட்டிக்ஸ் வந்து எப்படி ஒரு ப்ரீடிஸ்பொசிஷன் ஃபேமிலி ஹிஸ்டரியில இருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக்கல் ஃபேக்டர் ஜீன்ஸ் மூலியமாவும் நமக்கு வருது டிப்ரெஷனுங்கிறது. Oh. காசஸ் இதெல்லாமே Oh. வந்து காரணங்கள் வந்து ஜீன்ஸ் மூலியமாவும் ஜெனட்டிக்கல் ஃபேக்டரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நம்மளே. ஒருத்தருக்கு வந்து சீக்கிரமா நம்ம சொல்றோம் இல்லையா, சீக்கிரமா எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு அது புடிச்சு வச்சுக்கிறாங்க, மத்தவங்க எல்லாம் பண்றது இல்ல. ம். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்குள்ளார அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ல வந்து இந்த ஸ்டிமுலஸ் வந்து அதிகமா இருக்கு. இப்ப டயபெட்டிக்ஸ்க்கு எப்படின்னா, இப்ப அப்பாக்கு இருக்கு அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா ஃபேமிலியில சன்னுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாம இருக்கலாம். ஆனா அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி தான் ஜெனட்டிக்ஸ். இதனால இது இருக்கிறவங்க ஜீன்ல இருக்கிறதுனால நம்ம டிப்ரெஷன்ல இருப்போங்கிறதெல்லாம் கிடையாது. அதே சமயம் All right. அடுத்தது வந்து முக்கியமா என்வாயர்மெண்ட். அடுத்த ஒரு முக்கியமான காரணம் நம்ம சொன்னோம் இல்லையா, இன்னொருத்தர் கண்டுகொள்ளுதல், நிறைய விஷயங்கள், ம். எக்கனாமிக்கல் சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டரு, அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே வந்து என்வாயர்மெண்ட்ல இருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு இது. Pressure. இதுல வந்து முக்கியமா இதெல்லாம் காசஸ். ஆமா, ப்ரெஷர்ஸ். ஸோ இந்த 4 வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். 4 விதமா பிரிக்கிறோம். இதுல என்னன்னா, இந்த பயாலஜிக்கல் நம்ம ஒண்ணு பயோகெமிஸ்ட்ரி இதை வந்து அதனாலதான் ட்ரக் கொடுத்து கரெக்ட் பண்றாங்க சில இதுல எல்லாம். ம். அதுல வந்து இன்னொன்னு வந்து ஜெனட்டிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், இப்ப டயபெட்டிஸ் வந்து என்ன பண்றோம், ப்ரிகாஷனரா நம்ம என்ன பண்றோம், ஸ்வீட்டு கம்மி பண்றோம், இந்த மாதிரி பிளேசஸ். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரீ பிளானிங் பண்ணிக்கிட்டோம்னா இதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணோம்னா, பர்சனாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம்னா டிப்ரெஷன் வந்து மினிமைஸ் பண்ண முடியும். ஆனா இன்னொன்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பொதுவாகவே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு व्यसனமா இருக்கேன் அப்படின்னாவே நான் டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே இல்லையா? அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மல் व्यसனமும் நம்மளோட இழப்புகள்னால வர மன அழுத்தமும் வேற வேற. சார் இது ஆக்சுவலா உங்ககிட்ட நான் கேட்கணும்னு இருந்தேன் சார். சொல்லுங்க. இது ஆக்சுவலா உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். இது ஒரு கேள்வி மாதிரியே வந்துட்டு வந்திருக்கு சார். வந்துட்டுன்னா இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க சார். அதுக்கு முன்னாடி இருந்துன்னா, ஸோ வியூவர்ஸ்க்கு நான் சொல்லிக்கக்கூடிய விஷயம் வந்துட்டுன்னா, ப்ளீஸ் யாரோ ஒருத்தங்க சிரிச்சாங்க கூட திருப்பி சிரிச்சிருங்க. பிகாஸ் யூ ஆர் கிரியேட்டிங் எ சைக்கலாஜிக்கல் டெத் இன் தேர் மைண்ட்ஸ் சார். அது ஃபென்டாஸ்டிக்கான பாயிண்ட். அண்ட் சார் எனக்கு என்னன்னா சார், இப்போ நீங்க இப்போ பயாலஜிக்கலா எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா ட்ரக்ஸ் எடுத்துக்கலாம், அது மூலியமா நம்ம சரி பண்ணிக்கலாம். என்விரான்மெண்ட் வந்துட்டுன்னா பயோகெமிஸ்ட்ரியா எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா ஐ கேன் டேக் ட்ரக்ஸ். And if my environment is negative, I can move and be with positive people. But the genetic நீங்க சொல்றீங்களா சார், இப்போ மரபணுல இந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு என்ன சார் தீர்வு? எனக்கு அந்த கொஸ்டின் எனக்கு இப்போ ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, ஜெனட்டிக்லி இருக்கிறது வந்து நமக்கு அப்பா சொத்து பையனுக்கு இருக்கிற மாதிரி தாங்க. அதை வச்சு அவர் வீடு கட்டுறாரா இல்ல குழிய தோண்டிக்கிறாராங்கிறது அவரோட கையில தான் இருக்குது ஆக்சுவலி. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஜெனட்டிக்ஸ்லயே பாத்தீங்கன்னா, ஜெனட்டிக்ல வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே we are predisposed for cancer. கேன்சரஸ் செல் நம்ம உடம்புல இருக்குது. எவ்ரிபடி ஹேஸ் தட். அது ஒரு ப்ரீடிஸ்போசிஷன். அதே மாதிரிதான் இது ஒரு ப்ரீடிஸ்போசிஷன். அதை ட்ரிகர் பண்றதும் அதை மேனேஜ் பண்றதும் இண்டிவிஜுவல் கையில ஒரு 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 பகுதிக்கு ஒரு அளவான ஒரு திறன்கள், அதாவது இந்த மாதிரி அவங்க உணர்ந்து அதை வந்து பல வித தேவைப்பட்டா ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கிறது. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் நமக்கு டிப்ரெஷனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அதனால நான் சொல்றேன் இல்லையா, ஒரு சின்ன ஏமாற்றம் வருது, ஏமாற்றம் வந்தோன்னே எனக்கு டிப்ரெஷனுங்கிறது கிளினிக்கலி வி டோன்ட் சே தட். டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாவே என்ன அப்படின்னு சொன்னா, இட் ஹாஸ் டு ஸ்டே வித் த பர்சன் ஃபார் இந்த சிம்டம் எல்லாம். சரி, ஃபார் இப்போ வந்து சிம்டம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் என்னென்ன சிம்டம் ஃபார் டிப்ரெஷன். சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் கொஞ்சம் போகும், தூங்க முடியாது. ஓகே ஓகே.
யூ ஹாவ் லாங் ஃபெட்டிக், நிறைய இரிட்டேஷன் வரும். ஓகே நமக்குள்ள ஒரு இரிட்டேஷன்ல நிறைய இருக்கும். டிஃபிகல்ட்டி சார் இரிட்டேஷன் இன் தி சென்ஸ், இரிட்டேஷன் இன் தி சென்ஸ் யார் எது சொன்னாலுமே ஒரு எரிச்சல் வரும். இப்ப வந்து நம்ம கிட்ட வந்து பேசி ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணிட்டு இருக்கப்பயோ இது பண்றப்பயோ கேள்வி கேட்டாங்கன்னா அது ஒரு இரிட்டேஷன் கிரியேட் ஆகும். மூடு என்ன இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சதவே பார்த்துட்டு திருப்பி அவங்களும் கேட்டாங்கன்னா அந்த கோபம், அந்த ஒரு இது, அதாவது நம்ம சொல்றோம் எதுக்கு இதுக்கு கோவப்படுற அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பொறுக்க முடியாத ஒரு எரிச்சல் உருவாக்கும். அதை சில சமயம் சொல்ல மாட்டாங்க, நிறைய டைம் அதை முழுங்கிக்குவாங்க, அவங்களுக்குள்ளார அந்த இது வரும். இதெல்லாம் வந்து ஒரு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செல்ஃப் இன்ஜுரி பண்ணிக்குவாங்க. செல்ஃப் இன்ஜுரி அப்படின்னு சொல்றது வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் வேஸ், லைக் சில சமயம் வந்து சாப்பிடாம இருக்கிறது, பசி இருக்காது, சாப்பிட முடியாது, சில அதெல்லாமே நடக்கும். ஏன்னா வந்து காதல் வயப்பட்டா டிப்ரெஷன்ல இருக்கோங்கிறது அர்த்தம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க லவ் பண்ணாலுமே பசிக்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, அது வேற, அது டிப்ரெஷன் கிடையாது. ஆனா வந்து அதுவும் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான். பிகாஸ் ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கீங்க நீங்க அப்ப அந்த பீரியட் ஆஃப் டைம்ல. ஸோ இதுக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா உங்களால சிறப்பா செயல்பட முடியாது டிப்ரெஷன்ல இருக்கிறப்ப. ஏன்னா உங்களையவே தாழ்த்திக்கிறீங்க, நீங்க ஒரு வர்த்தினஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வர்றதுனால யாருக்கிட்டையும் பேச பிடிக்காது, போய் அலூஃபா இருக்க போவீங்க. ஸோ வந்து மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும், முடிவெடுக்க முடியாது. இது எல்லாமே வந்து சிம்டம்ஸ் ஆஃப் டிப்ரெஷனுங்க. இது வந்து டிப்ரெஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு கிளையண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, எவ்ரி திங் விச் சோசியோ எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட்லயும் பாத்தீங்கன்னாலும் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. எப்படி ஆராம்சே இருக்கலாம் லைஃப்ல, 4 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, வெரி ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். சிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னாலும் ஊர்ல பார்த்தாலும் ரொம்ப படிச்சிருக்காங்க, நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு வெறுமை மனசுல, ஒரு ஹாலோனஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு வெறுமை, ஒரு நிறைவு தராத ஒரு உணர்வு, அது அப்படியே கண்டினியூஸா உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. ஸோ இதுவும் ஒரு சிம்டம் தான், நம்ம ஒரு நிறைவு வராத ஒரு இது. கிரேட் சார். இப்போ இதுல சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூவர் வந்து கேட்டிருக்கிறாரு, என்னோட ஃப்ரெண்டு கூட வந்துட்டுன்னா அவர் கேட்குற கொஸ்டின் வந்துட்டுனா ஏன் ஒரு சில பேர் மட்டும் இதுல அஃபெக்ட் ஆகிறாங்க, ஏன் எல்லாருக்குமே இது வந்துட்டு அஃபெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்கிறாரு. நல்ல கேள்விங்க, நல்ல தெளிவான கேள்விதான். இப்ப அதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்பத்த சூழல்ல வந்து கொரோனா எப்படி எஃபெக்ட் ஆகுதோ அதை பொறுத்துதான். சரி, நீங்க வந்து எதுக்கு அதுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுறீங்கிறத பொறுத்து, உங்க மனநிலை, உங்க சூழல், நான் சொன்னேன் இல்லையா பயோ கெமிஸ்ட்ரி ஒண்ணு, உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய எதிர்ப்பு நிலை அது ஒண்ணு இருக்கணும். இந்த ப்ரீ டிஸ்போசிஷன் யாருக்கெல்லாமே இந்த இப்ப கொரோனால சொல்றாங்களா கோமாபிட் கண்டிஷன் அப்படின்னு, அந்த மாதிரி ஏற்கனவே இது வந்து அட்டாக் ஆனா அவங்களால ஈஸியா அட்டாக் ஆயிரும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது வருதே தவிர, மன உறுதியும் இதுவும் இருக்கிறவங்களுக்கு இது அதிகம் பாதிக்கிறது இல்லை. அது எப்படி வருது அப்படின்னா அந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பர்சனாலிட்டியில நேச்சுரலாவே எவ்ரிபடி ஹேஸ் த டெண்டன்சி டு சர்வைவ் அண்ட் லிவ். எவ்ரி ஆர்கனிசம் பயாலஜிக்கலி பார்த்தீங்கன்னாவே எல்லா ஆர்கனிசத்துக்கும் அந்த ஒரு உன்னதமான ஒரு உணர்வு இருக்குது. அது மூலியமா வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே அவங்க கத்துக்கிற விதங்கள்ல அவங்க தன்னை குறித்து என்ன நினைக்கிறாங்கிற ஒரு உணர்வுல இத வந்து அவங்க வந்து வெளியில வச்சிடறாங்க, உள்வாங்கிறது இல்லை. இது வந்து என்னோட கருத்து இல்ல, அது இன்னொருத்தரோட கருத்து அப்படிங்கிற மாதிரி வெளியில வைக்க பழகிடுறாங்க. கண்டிஷனிங்னு சொல்லுவோம். இப்ப ஊறுகாய் வந்து பார்த்தா சாப்பிட்டா உங்களுக்கும் ஊறுகான்னு சொன்ன உடனே வாயில எச்ச ஊறி இருக்கும், மாங்காய் அப்படின்னு சொன்னாவே எச்ச ஊறும். அந்த மாதிரி நம்ம கண்டிஷனிங் ஆயிடுறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால ஊறுகாவே தெரியாதவங்களுக்கு ஊறுகாவை காமிச்சா எப்படி இருக்கும், வாயில எச்ச ஊறுமா? அதை டேஸ்ட் பண்ணாதவங்களுக்கு பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு சிலருங்க இருக்கதான் செய்யறாங்க. ஸோ அதனாலதான் எல்லாருமே ஒண்ணு கிடையாது, we are all unique. இதுல இந்த டிப்ரெஷன்லயும் டிகிரிஸ் இருக்குது.
ஸோ அந்த அந்த நீங்க சொல்ற அந்த கண்டிஷனிங் தான் அதுல ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. ஏன் ஒரு சில பேர் மட்டும் கண்டிஷனிங். அஃபெக்ட் ஆறாங்க அப்படிங்கிறது. ஆமாங்க. ஆல் ரைட். See, Great. ஏன்னா வந்து நமக்கு வந்து அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது. நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருப்போம். அந்த எதிர்பார்ப்பு நிறைவடையாதப்ப, அந்த எதிர்பார்ப்பு நிறைவடையலைன்னா அதை குறிச்சு ஒரு எண்ணம் நமக்குள்ளார உருவாகுது இல்லைங்களா? அந்த எண்ணம் வந்து இன்னொருத்தரை பழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இன்னொருத்தரை பிளேம் பண்ற மாதிரி இருந்தா அவங்களுக்கு எல்லாம் டிப்ரெஷன் அவ்வளவு சீக்கிரம் வராது. இவங்கனால்தான் அது ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்னொருத்தர் மேல பழிய போட்டுட்டு போயிடுவாங்க. இந்த டிப்ரெஷன் வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தன் மேலதான் பழிய போடுவாங்க. அதனால தன்னை வருத்திக்குவாங்க. அதனால என்ன ஆகும்னா அந்த மாதிரியான ஒரு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். அதாவது சின்ன வயசுல இருந்து கண்டிஷனிங், கோப்பிங் எப்படி சர்வைவ் ஆக முடியும் இந்த உலகத்துல அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்களோ அதை பொறுத்து அதை உள்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் இந்த டிப்ரெஷன் அந்த இதெல்லாம். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேர் சுத்தி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இப்ப சுஷாந்த் சொன்னீங்க, நீங்க பேசுனீங்க, அவருக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கேட்டீங்கன்னா 11 மில்லியன், மோர் தென் 11 மில்லியன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் சுஷாந்துக்கு. ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஃபாலோவர்ஸ் ஆமா 1 கோடிக்கு மேல. அவருக்கு வந்து ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 10 லேக் இருக்காங்க அவருடைய அக்கௌண்ட்ல. இத்தனை பேரும் அவரை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு he felt not complete. அவர் ஓகேவா இல்லையான்னு தெரியாது, பட் ஆனா அவர் வந்து நான் முழுமையடை. ஏன்னா வந்து வரிசையான தோல்விகள், எதிர்பார்க்காத விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்து அந்த எதிர்பார்க்காத அந்த தோல்விகள் வந்தோன்னா நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா அவருடைய இது வந்து எதனால இறந்தாருன்னு இது வரைக்கும் தெரியாது. அதனால நம்ம அதை பற்றி கன்க்ளூட் பண்ணக்கூடாது, பத்தி பேச வேண்டாம். பட் அதான் சொன்னதுனால நீங்க பாயிண்ட் பண்ணதுனால இந்த வெறுமை அப்படிங்கிறது வந்து யாருக்கு வேணா வரலாம் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். எல்லாம் இருந்தா இருக்காது அவங்களுக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு மித்துங்க, ஒரு பொய்யான ஒரு மூட நம்பிக்கை நமக்குள்ளார. நான் இப்படி அதனால எனக்கு சொல்லுங்க. எஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க சார். இல்ல நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கறதுனால என்னுடைய இதெல்லாம் இருக்குது அப்படிங்கறதுனால நான் வந்து கடவுள் பக்தி இருக்குது எனக்கு வராது அப்படின்ட்டு இல்ல. கடவுள் பக்தி இல்லாதவங்களுக்கும் வரலாம், கடவுள் பக்தி இருக்கிறவங்களுக்கும் வரலாம், கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் வரும். ஸோ இதுக்கு வந்து அவங்களுடைய மனநிலை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிரேட். அததான் நம்ம கையில இருக்கு. கிரேட். ஸோ வியூவர்ஸ், இப்போ மோகன்ராஜ் சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, டிப்ரெஷன் அப்படிங்கிறது இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொன்ன இந்த பேய் வரதுக்கு சில அறிகுறி இருக்கிற மாதிரி அவர் சில அறிகுறி எல்லாம் சொல்லியிருக்காரு. எப்பவுமே இரிட்டேட் ஆயிட்டு இருக்கிறீங்களா, கான்ஸ்டன்டா உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கான்னு சொல்லி எல்லாம் பாருங்க. அதே மாதிரி ஏன் சார் இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் சார், இந்த செல்ஃப் இன்ஜுரி பண்ணிக்கிட்டா தான் டிப்ரெஷனா, அந்த தாட் வந்தாவே வந்து டிப்ரெஷன்ல இருக்கேன்னு அர்த்தமா? அந்த தாட்ஸ் எனக்கு அடிக்கடி வருது. அந்த தாட் அடிக்கடி வரப்பவே we need to வாட் இதுல என்னன்னாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த தாட் வந்துச்சுன்னா எனி தாட் அதை வந்து ஒரு கன்க்ளூசிவா க்ளோஸ் பண்ணணும். நீங்க வந்து அந்த தாட் வந்தா பாசிபிளி யூ ஆர் கெட்டிங் இன் டு டிப்ரெஷன் தான் சொல்ல முடியுமே தவிர அது எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வருது. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 15 நாள் மினிமம், மோர் தென் 15 days அது கண்டினியூஸா வந்துட்டே இருந்தாதான் இட் ஹாஸ் டு பி தேர். நீங்க வந்து எப்படி எந்திரிச்சாலுமே ஓகே நான் போய் இது பண்ணிக்கலாமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாதான் we say it is also an indicator. நான் சொல்றது ஒரு சிம்பிளா ஈஸியா புரியறதுக்காக சொல்றேன். இது வந்து டெக்னிக்கலா வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அசஸ் பண்ணி தான் we will conclude. இது வந்து ஒரு இண்டிகேட்டரா தான் நம்ம சொல்றோம். அதனால இது வந்து எல்லாருக்குமே இருக்கு. இப்ப நம்ம சொல்ற கொரோனா கேஸ் மாதிரி தான், சளி வந்தா எல்லாருக்குமே கொரோனா வர வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? அந்த மாதிரி கேக்குதுங்களா? கரெக்ட். கேக்குது சார். எஸ் சார், எஸ் சார், I can listen to you. Yeah சார். இப்போ இதுல இன்னொரு வியூவர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காரு சார். How to overcome it? போஸ்ட் பார்ட்டம், POSTPARTUM, போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன். சார் இந்த மீன் டைம் இன்னொரு வியூவர் வந்துட்டு என்ன ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு,
இப்ப எனக்கு டிப்ரெஷன் இருக்குங்கிறது வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இன்னொருத்துக்கு டிப்ரெஷன் இருக்கா இல்லையாங்கிறத என்னால எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு சார். உங்க வித்தையை அவருக்கு கத்துக் கூட சொல்லி இருக்கிறாரு. டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளார அப்படியே உள்ளுக்குள்ளார போயிடுவாங்க. தன்னை ஒரு சிம்பிள் அடையாளம் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானாவே பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. they will start blaming themselves. எது எடுத்தாலும் இது பண்ணிக்குவாங்க, மூடி ஆயிடுவாங்க, பேச மாட்டாங்க, அதிகமா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. அந்த சிம்டம் எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் நமக்கு செக்லிஸ்ட். பொதுவாகவே அதே செக்லிஸ்ட் வச்சுதான் இரிட்டேஷன் ஜாஸ்தி வரும். எதை சொன்னாலும் சுறுசுறுன்னு கோபம் வந்துடும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்னாலையும் வரும் உங்களுக்கு. அது ரொம்ப முக்கியம். போஸ்ட் ஆபரேட்டிவ்ங்களா, அது என்ன எனக்கு ஆக்சுவலி எனக்கு புரிய மாட்டேங்குது. போஸ்ட் நேட்டல் சார். போஸ்ட் நேட்டல். ஆக்சுவலி இட்ஸ் போஸ்ட் நேட்டல். போஸ்ட் நேட்டல். ஓகே. போஸ்ட் நேட்டல். ஓகே. போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன் அப்படிங்கிறது அதாவது தாய்மார்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. ப்ரீநேட்டல், போஸ்ட் நேட்டல் அண்ட் ப்ரீநேட்டல். ஸோ அது வந்து குழந்தை பிறந்த உடனே அதுக்கப்புறமேல அந்த வலி வேதனையினால ஒரு சிலர் வந்து they will go into a depressive state. ஓகே. ஸோ தாய்மார்கள் வந்து டிப்ரெஷன்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த லேபருடைய இது இன்டென்சிட்டினாலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயோகெமிஸ்ட்ரி சேஞ்சஸ், ஹார்மோனிக் சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது இல்லைங்களா, ஹார்மோனல் சேஞ்சஸ். ஒரு அம்மா ஆறாங்க, டெலிவரி ஆகுது அப்படிங்கிறப்ப so many factors are there. அதனால they get into that mood. ஏன்னா வந்து இட்ஸ் நாட் ஈஸிங்க. ஒரு குழந்தைய வந்து உள்ளுக்குள்ளார வச்சு அதை வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ நேச்சர்ஸ் டிசைன். அதுலயுமே சில சிரமங்கள் இருக்கிறப்ப அவங்களுக்கு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து தான் அது. அவங்க மனநிலைகள், தாய் வந்து ரெடியா இருந்தாங்களா, இல்ல அந்த தாய்க்கு வந்து என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அந்த குழந்தை இது உருவானதுல இருந்து ஏதாவது சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது சோசியலி ப்ரெஷர்ஸ், அதாவது இந்த மாதிரி குழந்தை உருவாச்சு சொன்னதுக்கு அப்புறமேல, அதனாலதான் நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா குழந்தை உருவான உடனே வளகாப்பு பண்ணி ரொம்ப சீரு சிங்காரமா சந்தோஷமா வச்சுக்கணும்பாங்க. இப்ப வந்து குழந்தை இப்படி இந்த டைம்ல இதா இருக்குது, இப்படி ஆயிருக்குது, அப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா டைம் சரியில்லாது, அதெல்லாமே அஃபெக்ட்ஸ் த மதர் சைக்கலாஜிக்கலி. அந்த மதருக்கு வந்து அது பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து கெட்ஸ் them into a depression. ஐ ஆம் நோ குட், நான் எது பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, இட் இஸ் நாட் வர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆகுதுன்னா டிப்ரெஷன்ல இதெல்லாம் அதான் ப்ரீநேட்டல் போஸ்ட்நேட்டல் டிப்ரெசிவ் ஸ்டேட் ஃபார் த மதர்ஸ். குழந்தைக்கு இருக்காதுங்க. குழந்தை வந்து குழந்தையா தான் இருக்கு. இட்ஸ் ஒன்லி ஃபார் த பேரண்ட்ஸ் இருக்கும். அப்பா கூட போலாம். ஏன்னா வந்து அப்பாவுக்கு வந்து ஏதோ ஒரு குழந்தை எதிர்பார்த்து குழந்தை வேற மாதிரி வந்தாலும் அந்த மாதிரி கோவப்பட்டு இது பண்றவங்களும் அதுவும் டிப்ரெஷன் சொன்னா வெறும் व्यसனம் மாத்திரம் கிடையாது. கோவம், எரிச்சலும் டிப்ரெஷனுக்குள்ள தான் வரும். எக்ஸசிவ், எல்லாமே எக்ஸசிவா இருக்கும். அளவா இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னா அது வந்து டிப்ரெஷன் கிடையாது. முக்கியமா டிப்ரெஷன் வர்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா we are not expressing what we are going through. சும்மா சிம்பிளா ஒரு இதை வந்து நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா கூட போதும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம இதாகிறோம். ஸோ அந்த போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய மதர் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன சார் உங்களை பொறுத்தவரை? ஃபர்ஸ்ட் திங் டு டூ. அவங்கள வந்து அவங்களா இருக்க கொஞ்சம் விடணுங்க. we need to allow them. அவங்களுக்கு வேண்டிய அவசியங்கள்லாம் இது என்னது அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் நம்ம வந்து அவங்கள ஒதுக்காம, நான் தான் சொல்றேன் இல்லைங்களா, அந்த ஒரு இக்னோரன்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா இன்னும் அதிகமாகும் அது. ஸோ அவங்களுடைய நிலையை புரிந்து கொண்டு சுத்தி இருக்கிற மற்ற என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ், கேர்டேக்கர்ஸ் அவங்க எல்லாம் வந்து அவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். அஃப்கோர்ஸ் நிறைய வந்து மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அந்த டைம்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு, நல்லா தூங்குறதுக்கு, ஆரோக்கியமான உணர்வுகள், அதாவது உணர்வுகளை தூண்டக்கூடிய உணவு கொடுக்காம உணர்வுகளை வந்து சாந்தப்படுத்துற உணர்வுகள், யோகா, அந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த டைம்ல. சூப்பர் சார். ஸோ ஃபென்டாஸ்டிக் சார். சார் அதுக்கப்புறம் இன்னொரு வியூவர் வந்துட்டுனா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாரு.
நான் வந்துட்டு என்னன்னா இந்த 1 மந்த்ல வந்து சில கோர்சஸ்லாம் நான் முடிச்சிருந்தேன். அது வந்து நான் ஃபேஸ்புக்ல நான் போட்டிருந்தேன். அண்ட் அதை வந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு, என்ன நீ காப்பி அடிச்சு வந்துட்டுனா நீ பாஸ் பண்ணிட்டியா, ஃபோட்டோஷாப் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் போட்டிருக்கியா அப்படின்லாம் வந்து கேட்டு அவர் டிமோட்டிவேட் ஆகி அவர் வந்துட்டு நான் திரும்பியும் நான் இன்னும் சில கோர்சஸ்லாம் பண்ணலான்ட்டு இருந்தேன். அதெல்லாம் இப்போ நான் ஹோல்டில் வச்சுட்டேன். இப்போ நான் டிமோட்டிவேட் ஆகிட்டா டிப்ரெஸ்டாக வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சார். என்னோட கொஸ்டின் வந்துட்டுனா அதெல்லாம் ஃபேஸ்புக்கில் முதல்ல கொண்டு வரலாமா? ஏன் ஏன் இந்த மாதிரி வந்துட்டுன்னா ஒரு ஃபீல் பண்ணணும்? அதை ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கிறார் அந்த இடத்துல. அதாவதுங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 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 நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு. நம்ம வந்து வி லுக் ஃபார் அப்ரூவல் ஃப்ரம் தி அதர் பர்சன் நிறைய. ஸோ அந்த அப்ரூவல் வேணும் அப்படிங்கிற நான் என்ன, அதாவது நம்ம தலைவர் பட்டா நீ உன்னை அறிந்தால் உலகத்தை வெல்லலாம்ங்கிறது உண்மை. நீ உங்ககிட்ட என்ன இருக்குது, நீ வந்து உணர்த்திற்கு ப்ரூவ் பண்ணணும்னு இருக்கியா இல்லை நீ உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு இருக்கியாங்கிறது தான் முக்கியங்க. ஸோ அது வந்து ஒரு ஆழமான ஒரு தத்துவ பாடலுங்க அந்த பாட்டு. ஸோ அந்த மாதிரி பாட்டுல வந்து நீ உன்னை அறிந்தால்னா நீ உன்னைய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பல பிரச்சனைகள் தீர்ந்துடும் உனக்கு. ஸோ அதனால அவருக்கு வந்து அவர் சொல்றது வந்து ஒரு இந்த என்வாயர்மெண்ட் இந்த ஜென்ரேஷன்ல வந்து வி லுக் ஃபார் த ஜென்ரேஷன் லுக்ஸ் ஃபார் அப்ரூவல் ஃப்ரம் அதர்ஸ். அப்ரூவல், அதாவது டு பி சீன். எவ்ரி ஒன் நீட்ஸ் டு. நான் சொன்னீங்க அதுல யாருமே ஒன்றும் சொல்லல, இந்த மாதிரி கிண்டல் பண்றாங்க, இந்த மாதிரி நம்ப மாட்டேறாங்கன்னா ஒண்ணு நீங்க பண்ணது உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்க தானே பண்ணிருக்கீங்க. ஸோ அதோடைய வேல்யூவை நான் கொடுக்கலன்னா, எனக்கு நான் மரியாதை கொடுக்கவில்லைன்னா என்னை யார் மதிப்பா? சூப்பர் சார். எனக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் வந்து பார்க்கணும். ஸோ நான் எஃபோர்ட் போட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் எஃபோர்ட் போட்டு அந்த கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்போ அதுக்கே நான் அங்கீகாரம் கொடுக்கலன்னா இப்ப வேற யார் கொடுக்க போறாரு? இதுதானே சார் நீங்க சொல்ற முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆமாங்க, அதாவது ஆமாங்க சார். முக்கியமான விஷயம் வந்து நான் என்னவே வந்து அங்கீகரிக்கணும். அங்கீகரிச்சாதான், நான் ரெகக்னைஸ் பண்ணாதான் எனக்கு வந்து முழுமை கிடைக்கும். அந்த விரக்தியே காரணம் என்னன்னா, நான் எனக்குள்ளார அந்த ஒரு மாதிரியான தாழ்வு மனம் போறதுக்கே முக்கியமான காரணம் அந்த வெறுமை. அதாவது நான் இப்படி ஏன்னா வந்து இது அவங்கள மாத்திரம் சொல்றது இல்லை, என்வாயர்மெண்ட் இஸ் ஆல்சோ ஒன் மேஜர் இதுங்க. இந்த காலத்துல வந்து அவர் கேட்டவர் வந்து இந்த வயசு யங்ஸ்டரா இருப்பார். நான்லாம் வயசானவன் சொல்ல முடியாது, நானும் யங்ஸ்டர் தான் அக்கார்டிங் டு இதுல. எப்படின்னு கேட்டா 80-70க்கு மேலதான் இப்பெல்லாம் லைஃப் லைன்ல புஷ் ஆயிடுச்சு. அதனால we are also in between middle agedல இருக்கோம் அப்படிங்கிறது தான் சொல்லணும். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வந்து they want performance to be appraised all the time. அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பியர் ப்ரெஷர். பியர் ப்ரெஷர் ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம பர்ஃபார்மன்ஸ் இஸ் த கீ இந்த சொசைட்டியை பொறுத்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா தான் நீங்க சரியா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வந்து அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுல வந்து எல்லாருமே நல்லா படிக்க மாட்டோம். நிறைய குழந்தைங்க இருந்தாங்க, எல்லாருமே நல்லா பண்ண மாட்டாங்க. ஒரு பையன் நல்லா படிப்பான், ஒரு பையன் கொஞ்சமா படிப்பான், சுத்தமா படிக்குமா வீட்டுல. அது வந்து ஒரு அக்செப்டிங் ஃபேக்டரா இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்க சூழல்ல குழந்தைகளே வந்து கம்மி ஆயிட்டாங்க குடும்பத்துல. அப்ப 1-2 தான் இருக்காங்க, நிறைய வீட்டுல 1 தான் இருக்காங்க. ஸோ அப்ப வந்து எல்லா டிமாண்டும் குழந்தை மேலதான் வருது. ஸோ அந்த சைல்ட் ஹாஸ் டு பெர்ஃபார்ம் ஆல் த டைம். வி ஆர் லிவிங் இன் அ பெர்ஃபார்மன்ஸ் சொசைட்டி. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தே வுட் சே ஓகே பரவாயில்லடா உனக்கு இது வரலையா, நீ வேற ஏதாவது கைத்தொழில் பழகு அப்படிம்பாங்க. பரவாயில்ல அவனுக்கு தான் படிப்பு வரலையே, வேற ஏதாவது மாத்தி விடலாம், தொழில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம இப்போ வந்து அந்த சூழல் நமக்கு இல்லாதனால அந்த ப்ரெஷர் பாயிண்ட் நமக்கு ஜாஸ்தி. ப்ரெஷர், அதாவது பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஐ ஆம் நோ குட். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இது வந்து டாப் 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 ரேட்டட் பீப்புள் எல்லாம் ஹை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் தே டோன்ட் ஃபீல் ஓகே. உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அந்த வெறுமை இருந்துட்டே தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தீபிகா படுகோன் அவங்க வந்து பெரிய ஆர்டிஸ்ட். அவங்களும் she went into depression. She has said it in TVs and அவங்க வந்து ஒரு மென்டல் ஹெல்த்துக்குன்னே ஒரு இதை வச்சு பண்றாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அதை நான் உணர்ந்து இந்த மாதிரி என்னால ஃபோக்கஸ் பண்ணல ஒர்க்ல. எப்ப டிப்ரெஷன் ரொம்ப ஆப்வியஸா தெரியும்னா நமக்கு செய்ய வேண்டிய வேலை செய்ய முடியாம போறப்ப, எல்லாமே லேக் ஆகி போறப்ப,
அதனால நீங்க மன உளைச்சலுக்காயி மன அழுத்தத்துக்காயி இதாகிறப்பதான் நமக்கு அது பெருசா ஒரு தெரியும். ஹோப்ஃபுல்லி உங்க சூப்பர் சார். கேள்விகளுக்கு நான் பதில் வந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார். இல்ல சார், கரெக்ட். ரொம்பவே நல்லா வந்துட்டு இருக்கு சார். அண்ட் இதுல என்னன்னா சார், தீபிகா படுகோனே வந்துட்டுன்னா ஷி வாஸ் அ ஷட்லர் பிஃபோர் என்ட்ரிங் இன் டு சினி ஃபீல்ட். ஸோ நார்மலாவே ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்துட்டுன்னா கொஞ்சம் லைஃப் வந்துட்டு ஈஸியா எடுத்துக்குவாங்க, ஏன்னா அவங்க டிஃபீட்டை நிறைய சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் அப்படிப்பட்ட பர்சனுக்கே வந்துன்னா ஹை டிமாண்ட் வரும்போது, ஹை ப்ரெஷர் வரும்போது, இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் தே கோ இன்டு டிப்ரெஷன். இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் பாயிண்ட் சார். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு குழந்தைங்க இருந்தா, சார் அருமையா சொன்னார் இந்த இடத்துல, எல்லா டிமாண்ட்ஸையும் எல்லா பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் கொண்டு போய் ஒரே குழந்தை மேல வந்து அதே குழந்தை மேல வச்சிடாதீங்க அப்படிங்கிறது ஃபென்டாஸ்டிக் பாயிண்ட் சார். கம்மிங் இன் லைன் டு தட், இன்னொரு வியூவர் கேட்டிருக்காரு, அடலசன்ஸ் அண்ட் டிப்ரெஷன் இது கொஞ்சம் சொல்லுங்கன்னு இருக்கிறாரு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ண விரும்புறேன் சார். இந்தியாவில் 2016 1,00,000 வந்துட்டேன்னா 15.5 பேரும் வந்துன்னா சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா சொல்லுது. ஜான்வரியில ஹிந்துல என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 28 people இப்போ வந்துட்டு சூசைட் அட்டெம்ப்ட் பண்றாங்க அவுட் ஆஃப் 1 lakh அட்டெம்ப்ட்ல சூசைட் நடக்குது அப்படிங்கிறாங்க, டெய்லி நடக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ விச் இஸ் அ வரிங் ட்ரெண்ட். அண்ட் அதுலயும் பர்டிகுலரா பார்க்கும்போது 15 to 30 ஏஜ் குரூப் கேட்டகரிக்கும் தான் அதிகமா அட்டெம்ப்ட் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் தான் அந்த அடலசன்ஸும் வந்துட்டு வராங்க. அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் அடலசன்ஸ், டிப்ரெஷன், இதை பத்தி உங்களோட வியூ கொஞ்சம் கொடுங்க சார். ஏங்க இந்த அடலசன்ட் பீரியடுங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி க்ரூஷியல் பீரியடுங்க இன் லைஃப். எதனால அப்படின்னு சொன்னா, அவங்க பெரியவங்களும் கிடையாது, சின்ன குழந்தைகளும் கிடையாது. அவங்க வந்து அது ஒரு ஆஸ்பெக்ட். அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம, குழந்தையாவும் இல்ல, அவங்க பெரியவங்களாவும் இல்ல. சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி பேரண்ட்ஸும் நம்ம வந்து அவங்கள குழந்தையா ட்ரீட் பண்ணுவோம், சில சமயம் வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லி அவங்கள சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி ஒதுக்கிடுவோம். ஸோ இந்த வந்து இட்ஸ் அ வெரி பிக் கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஃபார் த சைல்டு அந்த பீரியட் ஆஃப் டைம். இது போக இது ஒண்ணு, இது வந்து என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ல உருவாகிறது நார்மலி. அதே இதுல பாத்தீங்கன்னா தேர் ஆர் ஆல்சோ another ஃபேக்டர், பயோகெமிஸ்ட்ரி, ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகுது. ஸோ தே ஆர் கம்மிங் இன் டு த ரியல் சொசைட்டி. இதுக்கப்புறமேல் நீ பெரியவன் ஆயிடுவ, நீ பார்த்துக்கணும், நீ பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுலயும் அதாவது விமெனுக்கும் மென்னுக்கும் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறப்ப இரிட்டேஷன் வரும். அவங்க வந்து என்னன்னா, இது வந்து மறுபடியும் அவங்களுக்கு ஒரு டெஸ்டிங் டைம். நான் லைஃப்பை வந்து எப்படி இந்த உலகத்துல வாழ போறேன், லைஃப்பை வந்து லைஃப் பிலாசபிஸை ஃபார்ம் பண்ற டைம் இந்த அடலசன்ட் பீரியட். வாழ்க்கை ஆனா இப்படிதான் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு ஸ்திரமான முடிவுக்கு வர்றது. ஆனா நம்ம ஊர்ல அடலசன்ட் அப்படின்னு சொன்னா 19 வயசுன்னு சொல்லி ஜென்ரல் இதுல இருந்தாலுமே, நம்ம ஊர்ல எல்லாம் 21 வயசு வந்தாலும் அது அடலசன்ட் கேட்டகரியில தான் வச்சுக்கோணுங்க நம்ம. ஏன்னா ஓட்டெல்லாம் போடுறாங்க சார் 21 வயசுல. வந்து நீங்க அடலசன்ட் சொல்லிட்டீங்க அசால்ட்டா. இல்லைங்க, சைக்கலாஜிக்கலி நான் பேசுறேனே தவிர, அதாவது சைக்கலாஜிக்கல் மெச்சூரிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? நீங்க வந்து க்ரோ அப் ஆன ஒரு மெச்சூரிட்டி நீங்க டிசைட் பண்ணலாம். நீங்க போய் ஒரு கடையில போய் எனக்கு இந்த துணி வேணும், இந்த துணி வேண்டாங்கிற டெசிஷன் நீங்க எடுக்கலாம். குழந்தைங்க 3 வயசுல எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான முடிவு 21 வயசுல ஓட்டு போட்டு யாரை கொண்டு வரணும், யாரை கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிற முடிவெல்லாம் அவங்க எடுக்க முடியும். 18 வயசுக்கு அப்புறமேல தான் பண்ணலாம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சைக்கலாஜிக்கல் மெச்சூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்றது, அவங்க லைஃப்பை பத்தி அவங்கள தன்னை அறிஞ்சு, நான் இந்த மாதிரி ஆக போறேன், நான் என்ன இருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சு பண்ணக்கூடிய விஷயம். நான் சொன்ன அந்த பயோகெமிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, விச் பிளேஸ் அ வெரி வெரி வைட்டல் ரோல். அதை வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து சில சமயம் புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப தூங்குவாங்க, தூங்கிட்டே இருக்காண்டா படிக்க வேண்டிய நேரத்துல இந்த வயசுல இது. அதே சமயம் ரொம்ப குளிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நார்மலா எல்லாரும் பண்றத பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இது வந்து டெஸ்டிங் டைம் அவங்களுக்கு. நான் பெரியவன் ஆயிட்டேன்ல, நான் இப்ப இதை பண்ணலாம்ல, நான் பண்ண feel like doing it. ஏன்னா வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறப்ப they don't want to do all those stuff. அதே சமயம் முக்கியமான இன்னொரு ஃபேக்டர் பியர் குரூப். நவ் வீட்ல ப்ரூவ் பண்ண வேண்டாம், வெளியில ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ப்ரூவ் ஆகும்.
ஸோ அதனாலேயே நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க பாதை மாறுறதுக்கு வழி நிறைய இருக்கு. உன் நண்பனை சொல், நீ யார் என்று சொல்கிறேனுக்கு முக்கியமான அடையாளம் அதுதான். அந்த கேங் வந்து இன்சிஸ்ட் பண்ணி இது பண்ணுச்சுன்னா, அவரை காலை வாரிட்டே இருந்தாங்கன்னா, அவர் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலி சவுண்டா இருந்தா எப்படி அப்படின்னா, சைக்கலாஜிக்கலி சவுண்ட் அப்படின்னா தன்னை உணர்ந்து இது அவங்களுடைய கருத்து அப்படிங்கிறத வெளியில வச்சு பார்க்கறதுக்கு கூடிய ட்ரைனிங்கோ இப்போ வர கல்வி திட்டங்கள்ல அதெல்லாம் கொண்டு வராங்க. அதனால இனி வர சமூகத்துல அதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஆயிட்டு வரும்னு நம்புறோங்க. ஆனா வந்து இப்ப இருக்கிற இவங்க அடோலசன்ட் காரங்களுக்கு இருக்குதாங்கிறது தெரியல. அதாவது நான் செய்யற செயலுக்கும் எனக்கும் அது செயலை குறிச்சுதான் அவங்க பேசுறாங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்ப ஏதோ ஒண்ணு நான் செஞ்சு செய்ய முடியலன்னா நான் ஒரு தோல்வி, ஐ ஆம் அ ஃபெயிலியர், நான் உருப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. தன்னை அதோட ஒருநிலைப்படுத்தி பிரிச்சு பார்க்க தெரியறது இல்லை. அதாவது சமஸ்கிருதத்துல புத்தி அப்படின்னு சொன்னா பிரித்து பார்த்தல்ங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. புத்தி அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவோம், இல்லாட்டி டிஃபரன்சியேஷன் சொல்லலாம். ஸோ யூ நீட் டு அந்த டெவலப்மெண்ட் வந்து இந்த பீரியட் ஆஃப் டைம்ல வரும். வாழ்க்கை என்ன, கனவுகள் என்ன, இந்த டைம் நிறைய கனவு காணுவாங்க. ஸோ அதெல்லாம் வாழ்க்கையாக முடியாது. அந்த வித்தியாசம் பண்ணி பார்க்கறதுக்கு முடியாதவங்க, அந்த ஏமாற்றங்களை அணுக முடியாதவங்களுக்கு டிப்ரெஷன் நிறைய வருது. நிறைய. ஸோ பேரண்ட்ஸோட முக்கியமான ஒரு கடமை, பேரண்ட்ஸோட ஒரு முக்கியமான கடமை வந்துட்டு அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணணும். அது பிரிச்சு காமிக்க தெரியணும், பொறுமையா நிதானமா. அதோட ரொம்ப கரெக்டுங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு அவர்களுடன் அவர்களை நண்பராக அணுகணும். அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு இது பண்றதுக்கு அதிகமான சுதந்திரங்கள் வேணும். எதை குறித்தும் பேசக்கூடிய ஒரு சுதந்திரமும் வேணுமா. பெற்றோர்கிட்ட சொல்லாம ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னாவே அது கொஞ்சம் ஒரு சூழல் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா எல்லாமே பேசுவாங்க, பட் ஆனா முக்கியமான விஷயங்கள் நண்பர்கள்கிட்ட தான் பேசுவாங்கங்கிறது நமக்குள்ளார இருந்தாலும் அந்த சூழல் வீட்டு சூழல்ல இருந்தா எதை வேணா நீ வந்து சொல்லலாம். சொல்லாம போறது தப்பு கிடையாது. ஆனா சொல்லலாம்ங்கிற ஒரு அனுமதி அடோலசன்ஸுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ சொல்லு, தப்பு கரெக்டுங்கிறது பாக்குறது வேற. இதுல என்ன பண்ண முடியும், நம்ம என்ன கத்துக்கிறோங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு ஊக்குவிச்சாதான் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்வா இருக்கும் இந்த டிப்ரெஷன்ல வந்து வெளியே. அதே சமயம் அடோலசன்ட் உங்களையே பார்த்தாவோ வேற யாரையும் பார்த்தாலுமே சொல்லி இவன் இல்லைன்னு தான் பாக்குறோம். ங்கிறதையும் நம்ம அதே அளவுக்கு கவனம் செலுத்தி அப்ப வந்து அந்த டிப்ரெஷனுங்கிற ஸ்டேட் கொஞ்சம் கம்மியாகும். கிரேட் சார். இப்போ இன்னொரு क्वेश्चन வந்திருக்கு சார். எஸ் சார், ப்ளீஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் சார். எஸ் சார். இல்ல, உணர்வு, அதாவது உணர்வு, ஊமையான உணர்வுகள் அப்படிங்கிறது ஒண்ணு முக்கியமான காரணம். ஊமையான உணர்வுகள் இந்த உணர்வு இருக்குது, நான் வெளியில் சொல்ல முடியாது, அதனால ஊமை ஆயிருக்கு. சோ அதனால அந்த ஊமையான உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இடம், ஒரு சூழல் தேவை. அது வந்து வீட்டுலதான் வேணும்ட்டு இல்ல, அவங்க ஆரோக்கியமா இருக்கும். இன்னொன்னு ஒரு கேள்வி வந்திருக்குன்னு சொன்னீங்க, அது சொல்லுங்க. எஸ் சார், அதுல என்னன்னா ஒரு ஜெனரலான क्वेश्चन அவர் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு ஒரே மாத்திரை, அந்த மாத்திரையில எனக்கு வந்து என்ன எனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், ஒரு தம் ரூல், இதை செஞ்சுட்டா டிப்ரெஷன் வந்து அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களை மதிக்க கத்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்தது பதில். அதுதாங்க ஒரு சிம்பிள் ரூல். ஏன்னா டிப்ரெஷன் கொஞ்சம் தூரமா போயிடும். அதுக்கு இன்னொன்னு ஒரு அளவுகோல் இருக்குதுங்க. அதாவது நம்ம மதிக்க நம்மளே கத்துக்கணும். அதே சமயம் நமக்கு வேண்டிய விஷயங்களையும் நம்ம கத்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. தவறு பண்ணிட்டே இருக்கிறதுனால நம்ம மதிச்சுக்கிறோங்கிறது இல்லை.
நம்ம ஓகே. மதிக்க கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்ட்ரெங்க்ஸ், லிமிட்டேஷன் எல்லாத்தையுமே நம்ம மதிக்கணும். சூப்பர் சார், சூப்பர். சார் எனக்கு இன்னொரு பார்ட் சார். இப்போ நம்ம நிறைய ஆர்கியூயிங் இஸ் மை டிப்ரெஷன்ல அந்த பார்ட் நான் படிச்சிட்டேன் சார். ஐ அம் யாரோ பிரிங்கிங் தட் அப். என்னன்னா சார், நம்ம அடல்சன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தோம். ஒரு விமன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷன் பத்தி பேசணும். மேஜரா வந்துட்டுன்னா இந்த மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லி வந்தாவே, நான் புதுப்படையா ஜெனரலைஸ் பண்ண நினைக்காதீங்க, அதிகமா அடி வாங்குறது ஆண்கள். சச்சரவுகள், என்ன சொல்ல போனா இன்ஃபியூரிட்டிங்கான எக்ஸ்சேஞ்சஸ், இரிட்டேஷன் ரொம்ப அதிகமா சில ஃபேமிலிஸ் வந்து இருக்கும். ஸ்வேர் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் டிப்ரெஷனா வந்துட்டுன்னா, இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் டிப்ரெஷனா? ஆர் தே டிப்ரெஸ்ட் அபவுட் தேர் மேரிட்டல் லைஃப்? அது எப்படி அது எப்படி நம்ம அணுகலாம்? அதுக்கு என்ன ஒரு தீர்வு நம்ம கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது கல்யாணம் அப்படின்னு சொன்னாவே நிறைய கார்ட்டூன்ல வந்துருக்குதுங்க. ஒரு பஸ் ஃபுல் கூட்டமா போயிட்டு இருக்கும். வெளியில் நிக்கிறவன் பஸ்ல ஏறணும்னு ஆசைப்படுவான். உள்ள நிக்கிறவன் எப்படா பஸ்ஸை விட்டு இறங்கலான்னு ஆசைப்படுவாங்கிறது தான் மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லி கார்ட்டூன் எல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய மீம்ஸ் கார்ட்டூன் எல்லாம் போடுறாங்க. அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பயணத்தோடைய இறுக்கத்தை காமிக்குதுங்க. சிலவங்களுக்கு அந்த அழுத்தமே பிடிச்சிருக்கும். அதனால அவங்க அதுலயே கன்டினியூ பண்ணுவாங்க அந்த பஸ்ல. சிலவங்க இல்லடா நான் கார்ல தான் ஃப்ரீயா ஜாலியா ஃப்ரீயா வரணும், சோசியல் டிஸ்டன்சிங் மாதிரி கொஞ்சம் தூரமா எல்லாம் நல்லா ஃப்ரீயா, கூட்டம் நெரிசல் இல்லாம ஃப்ரீயா வரணும் அப்படிங்கிற மாதிரியான சிலவங்க இருப்பாங்க. ஸோ என்னன்னா, எதிர்பார்ப்பு தாங்க. இந்த எதிர்பார்ப்பு கல்யாண வாழ்க்கையில் நிறைவேறாத போது அதை நம்ம எப்படி அணுகிறோங்கிறத பொறுத்து. அதாவது நான் எதிர்பார்க்கிற கல்யாணம்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுங்க பேசிக்கா. அதை எதிர்பார்க்கிறது எனக்கு வரல, பூர்த்தி ஆகலைன்னா தட் ட்ரிகர்ஸ் லாட் ஆஃப் சேட்னஸ், டிசப்பாயின்மெண்ட். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த தோல்வி மன அழுத்தத்தை உருவாக்குது. பிளேம் பண்ண தெரிஞ்சவங்க இன்னொருத்தர் மேல பழிய போட்டுட்டு போயிடுவாங்க, தப்பிச்சிருவாங்க. இந்த பிளேமை கேட்கிறவர் வந்து ரொம்ப தன்னையவே தாழ்த்தி கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு, நான் சரியில்லை இதுல அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அவரு டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. ஒரு கப்பல்ல 2 பேருமே டிப்ரெஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் போவாங்க, ஒருத்தர். அதே சமயம் உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன்னு பார்த்தா என்னங்க, வால்ட் டிஸ்னி கார்ட்டூன்ஸ்ல நிறைய நம்ம சின்னதுல எல்லாம் பார்த்திருப்போம். நிறைய கேரக்டர் டாம் அண்ட் ஜெரி பார்த்திருப்போம். நம்ம நிறைய டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் இஸ் a very famous கார்ட்டூன். அது வந்து லைஃப் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருத்தர் அடி வாங்குவாங்க, ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தர் துரத்துவாங்க, ஒருத்தர் ஓடுவாங்க. ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம் ஆர் அ பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிப்ரெஷன்ல போக மாட்டோம். இது இப்படிதான் நடக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலை போட்டு ஒரு கன்ஃபைன்மெண்ட்டுக்குள்ளார வந்து அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாத போது அதை நினைச்சு வருத்தப்பட்டு, வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு, துக்கப்பட்டு, அவஸ்தைப்பட்டு, எல்லாம் பட்டு பட்ட மரமா ஆயிடுவோம். சூப்பர். அதனால அதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறப்ப நம்ம முன்னொருத்தரையும் மதிக்கிறது கத்துக்கணும். மேரேஜ் இஸ் தட்டுங்க. மேரேஜ் இஸ் யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் as well as the other person. என்ன ரொம்ப மேஜர் ஒரு டீம் என்ன வச்சிருப்போம்னா, இவங்க இப்படி நடக்கணும், தே ஹாவ் டு சேஞ்ச் அப்படின்னு. யூ ஹாவ் டு சேஞ்ச். நான் ஹஸ்பண்டா இருந்தேன்னா நான் ஒய்ஃபை மாத்துவேன், ஒய்ஃபு வந்து ஹஸ்பண்டை மாத்தணும் அப்படிங்கிறது மேரேஜ் கான்செப்ட்ஸ்ல ஒர்க் ஆகும். குழந்தையாகனாலும் சரி மாத்தணும், இன்னொருத்தரை மாத்தணுங்கிற ஒரு நம்பிக்கை, பொய்யான நம்பிக்கை, அது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஐ கேன் சேஞ்ச் தி அதர் பர்சன். அதுதான் ஒரு மேஜர், ஒரு பெரிய ஒரு தடைக்கல்லா இருக்கு நம்மளுடைய உறவுகள்ல. பாத்தீங்கன்னா, நான் நம்பினேன்னா நான் இன்னொருத்தரை மாற்ற முடியாது, நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணி இதை எப்படி நான் மேற்கொண்டு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நினைச்சேன்னா வாழ்க்கை சுமூகமா போகும். சூப்பர் சார். ஏன் அப்படின்னு சொன்னா, நிறைய விஷயங்களை சேர்த்தி வச்சுதான் நமக்கு கொட்டுறோம். இந்த மலை மேகம் மாதிரி தாழ்வு, அந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகுறதுக்கு பாத்தீங்கன்னா அப்படி இந்த ரவுண்டா சுழற்சியா
அதெல்லாம் பழைய காலத்து கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்து, மாப்பிள்ளை பார்க்க வந்ததுல இருந்து விஷயம் எல்லாம் சேர்ந்து வரும். ஒண்ணுமே இருக்காது அதுல பெருசா. அதையெல்லாம் அதெல்லாம் சேர்ந்து அங்கங்கேயே ஒரு சைக்ளோன் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஃபார்ம் ஆயிடும். அதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட். அது வேக்யூம் ஆகி ஜாஸ்தி ஆகிறப்ப, அந்த அழுத்தங்கள் ஜாஸ்தி ஆகிறப்ப, வேக்யூம் ஜாஸ்தி ஆகிறப்ப, நிறைவேறாதுங்கிறது முடிவாகிறப்ப, அது பெரிய ஒரு மன பாரத்தை கொடுத்து அதை டிப்ரெஷனுக்கு கொண்டு போகுது. டிப்ரெஷன் சொல்றோம் இல்லைங்களா? கரெக்ட் சார். சார் இப்போ வி ஆர் கமிங் டு தி ஹோம் ஸ்ட்ரெச். இப்போ கடைசி ஒரு 10-15 மினிட்ஸ்ல நம்ம போயிட்டு இருக்கோம் சார். அண்ட் இதுல இப்போ ஃபைனலா சில க்ளோசிங் கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு விருப்பப்படுறேன். ஸோ ஒன்ஸ் எனக்கு வந்துட்டு தெரியுது ஃபார் அ சர்டைன் அமௌண்ட் ஆஃப் பீரியட், சில நாட்களாகவே எனக்கு தூக்கம் வந்துட்டு இல்லை, ஆர் எனக்கு வந்துட்டு ரொம்ப இரிட்டேட் ஆகிறேன், செல்ஃப் இன்ஜுரி தாட்ஸ்லாம் வந்துட்டு வருது. இந்த மாதிரிலாம் வரும்போது முதல் என்ன ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன சார் பண்ணணும்? எனக்கு இந்த மாதிரி எனக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் எனக்கு வருதுன்னு தெரியறதே பெரிய விஷயம். நிறைய டைம் தெரியாது, அதுதான் பெரிய பிரச்சனையே. தெரிஞ்சிருச்சுன்னா ஃபைன், அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தாண்டிட்டோம். எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, கேட்டாலும் நமக்கு அது பெருசா பாதிக்காது. யாரோ ஒரு நண்பர் கேட்டாருன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குதுங்கிறது வந்து எனக்கே தெரிய மாட்டேங்குது. இன்னொருத்தர், உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசுங்க. டெல் them that you are ready to. அவங்ககிட்ட போய் என்ன இப்படி இருக்க, பேசுனா பேச மாட்டாங்க. ஸோ யூ நீட் டு இன்வைட் them. something is there, I am available, come and talk to me. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க பேசலாம். ஸோ அவங்களோட இடத்தையும் நம்ம கொடுக்கணும். அதே சமயம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்கிறதுக்காக அவங்கள இது பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒண்ணு, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஆக்ஷன் வைஸ் நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தாண்டிட்டீங்க, புரிஞ்சிருச்சு எனக்கு இந்த இது இருக்குது, எனக்கு வந்து சோர்வா இருக்குது, பெட்டிக்கார். ஃபர்ஸ்ட் வந்து மேஜர் வந்து ஷிஃப்டிங்னு சொல்லுவோம். யூ நீட் டு ஷிஃப்ட் ஃப்ரம் தட் மூட். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா 2 விஷயங்கள் பண்ணலாம். நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நம்ம எக்ஸசைசிங் எப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி, ஹெல்த்தி எக்ஸசைசிங் எப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் ஷிஃப்டிங் இருக்கிறது பெட்டர். அந்த எந்த இடத்துல போனா உங்களுக்கு ஒரு சோர்வு வருதோ அந்த இடத்துல உட்காராதீங்க. உங்களோட ஃபேவர் அந்த இடங்கள்ல இருந்து மாறி உட்காருங்க. நீங்க நிறைய இதுல பாத்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்துல வந்து ஜோசியக்காரங்க எல்லாம் நல்லா சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு வந்து திசை சரியில்லை மாத்தி போடுங்க அப்படின்னு. ஸோ அதுல சம் சென்ஸ் இருக்குது. சைக்கலாஜிக்கலி இட் மேக்ஸ் அ ஹோல் டிஃப்ரெண்ட் வியூ. நீங்க பாக்குறது கண்ணில் தான். பார்த்த இடத்தவே பார்த்தா அது அதே ஞாபகம் வரும். இப்ப கோயிலுக்கு போனா அமைதி வருதுன்னா, ஏன்னா நம்ம அதை கோயில் அமைதின்னு தான் நினைச்சிட்டு நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த இடத்துக்கு போன உடனே அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு அழுத்தம் வந்துடும். இப்ப நீங்க கல்யாணத்தை பத்தி சொன்னீங்க, கல்யாணம் அப்படின்னு சொன்னா மாமியார் வீடுனாவே ஒரு அழுத்தம் வந்துடும். மாமா அப்படின்னு சொன்னாவே ஒரு அழுத்தம் வந்துடும். மாமியாருன்னு சொன்னா அழுத்தம் வந்துடும். மாமனாருன்னு சொன்னா ஒரு அழுத்தம் வந்துடும். ஏன்னா அவங்கள உருவகப்படுத்தி வச்சிருக்கோம் நம்ம அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சிருப்போம். அதையெல்லாம் கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணணும். ரீடிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கோயிலுக்கு போனா அதுக்காக சொல்றோம், ஷிஃப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தே நீட் டு மூவ் ஃப்ரம் தட் வில்லேஜ், டூ சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஒன்னு, டிப்ரெஷன்ல வெளியில வர்றதுக்கு. பேசிக்கலி லாட் ஆஃப் டைம்ஸ் இந்த கோவிட் டைம்ல எங்கேயும் போக முடியல, யாரோ சிலவங்க எல்லாம் கேட்கறாங்க, நிறைய கிளைண்ட்ஸ் கேட்பாங்க, இந்த கோவிட் டைம்ல நான் வெளியில எல்லாம் போயிட்டு இருந்தேங்க, நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப லாக்டவுன் வந்துருச்சு, எதுவும் பண்ண முடியல. அது ஒரு क्वेश्चनா கூட வந்திருக்கு சார். அதாங்க, அந்த மாதிரியான இருக்கிற கேசஸ்லயும் பாத்தீங்கன்னா, பெஸ்ட் வந்து நீங்க இதுவரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த புதுசா எடுத்து பண்ணுங்க. பேசிக்கலி ஆர்ட், குக்கிங். நிறைய பேர் பாத்தீங்கன்னா முடி வெட்டுறதெல்லாம் ஒரு ஹாபியா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கில்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் பிகாஸ் யூ நீட் டு டூ சம்திங். அதுக்காக டூ சம்திங் விச் யூ ஆர் நாட் யூஸ் டு இட். சிம்பிள் டெக்னிக் சொல்றேன் பாருங்களேன். நீங்க வலது கையில பிரஷ் எடுத்து வலது கையில தான் பிரஷ் பண்ணுவோம் பொதுவா, நம்ம ரைட் ஹேண்டடா இருந்தா. லெஃப்ட் ஹேண்ட்ல பிரஷ் பண்ணுங்க. So do something little different so that அந்த ஷிஃப்ட் வர வர
உங்களுக்கு இதா இருக்கும். அது போக யூ கேன் யூஸ் அஃபர்மேஷன்ஸ். அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்றது நம்ம மனதை வந்து நான் சரியாக இருக்கிறேன் அந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் கூகுள் செக் பண்ணாங்கன்னா நிறைய இருக்குதுங்க. லூசியே அவங்களோட புக்ல ரொம்ப இருக்குது. ஸோ ரொம்ப அதையெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம் நமக்குள்ளார. அது வந்து ஒரு ஜெபம் மாதிரி. இப்ப ஸ்ரீராம ஜெயம் எழுதுற மாதிரி நம்ம நமக்காக நம்மளை பில்டு பண்றதுக்காக அது யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஷிஃப்டிங் இஸ் இது ரொம்ப சிம்பிளஸ்ட் டெக்னிக். கோவம் வந்தா என்ன பண்ண சொல்றாங்க? தண்ணி குடிக்க சொல்றாங்க இல்லையா? ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கூடாது. அது ஷிஃப்டிங் தான். பேசிக்கலி தண்ணி குடிச்சிங்கன்னா மூச்சு வாங்கி உள்ள போகும். சிம்பிளா ஒரு மூச்சு எடுத்து உள்ள டீப் பிரெத் எடுத்து விட்டாவே it shifts the energy, psychological energy. Okay. So that helps to move out of depression. நல்ல ஒரு டீப் பிரெத் எடுத்து யோகா அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் இதுலாம். ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. டு பி கம்மிங் அவுட் ஆஃப் டிப்ரெஷனுக்கு வந்து யூ நீட் டு பி ஃபிசிக்கல் மூவிங். நிறைய ரீடிங் எல்லாம் பண்ணலாங்க. அது வந்து இஃப் தே என்ஜாய் தே கேன் டூ இட் அ லாட். ஸ்டார்ட் ஸ்டோரி ரைட்டிங். இல்லாட்டி பேனா எடுத்து கதை எழுதலாம். உன்னத்தர் கதையை நம்ம ஏன் படிச்சுட்டே இருக்கோம்? நம்ம கதை எழுதலாம் இல்லையா? தாராளமா எழுதலாம். ஸோ அது தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு கம் அவுட் ஆஃப் டிப்ரெஷன். அதுக்கு வந்து அர்த்தம் இருக்கணும்னு இல்லை, என்ன மனசுல தோணுதோ அதை எல்லாத்தையும் இருக்கலாம், எழுதலாம். கிரேட் சார், கிரேட். ஸோ இப்போ நீங்க அதோட மேஜர் கோல் மேஜர் கோல் என்ன அப்படின்னா, மேஜர் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன்ல செப்பரேஷன் இருக்கும். இட் நீட்ஸ் டு கிவ் அன் எக்ஸ்பிரஷன். அதுதான் கோல். ஓகே, யூ நீட் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். யாருக்கிட்ட ஒரு நண்பர்கிட்ட கூப்பிட்டு கூட பேசலாம். இந்த விஷயமா பேசணும்னு இல்லை, ஏதோ ஒரு விஷயம் பேசுங்க, யூ வில் ஷிஃப்ட். ஓகே, அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க இந்த இதுல வந்து கோவிட் டைம்ல டிப்ரெஷன், டீ கடையில போய் டீ சாப்பிட்டு 4 பேர்த்த பார்த்து பேசுறது இல்ல, மிஸ் ஆகுறதுனால ஒரு சோகம் வருது அப்படிங்கிறாங்க இல்லையா? ஸோ இட்ஸ் ஆல் லாங்கிங், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால கூப்பிட்டு பேசலாம். சூப்பர் சார். சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஷிஃப்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சைக்காலஜிக்கலா ஷிஃப்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். சரி, ஓகே, இதெல்லாம் நான் பண்றேன், பட் இருந்தும் எனக்கு இந்த தாட் வந்துட்டு வருது அண்ட் ப்ரொலாங்டா வந்துட்டு வரும்போது நான் பாக்குறதுன்னா பீப்புள் ஆர் நாட் ரீச்சிங் அவுட் டு அதர்ஸ். அது ஏன் தயங்குறாங்க எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அவங்க மனநிலை எப்படி வந்துட்டு இருக்கும்? இதெல்லாம் பண்ணியும் எனக்கு இன்னும் சரியா இல்லை, இதெல்லாம் பண்ணியும் எனக்கு சூசைடல் தாட்ஸ் வந்துட்டு வருது, இதெல்லாம் பண்ணியும் என் மண்டையில வந்துட்டா ஒரு புயல் அடிக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துட்டு இருக்குன்னா அவங்க எப்படி வந்துன்னா ரீச் அவுட் பண்றது? வாட் இஸ் ஸ்டாப்பிங் தம்? யா, ஸ்டாப்பிங் தம், வாட் இஸ் ஸ்டாப்பிங் தம்னு போனோம்னா நிறைய கேள்விகள் வருங்க. இதுல வந்து மேஜரா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்ம மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டெஃபினட்டா உங்களுக்கு தெரியுதுன்னா யூ நீட் டு கெட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் பண்ணும். யாரோ ஒருத்தர் கவுன்சிலர்கிட்டயோ சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ இல்லை, யூ நீட் டு ரீச் அவுட் டு சம்பன் who would be non-judgmental. யாருமே, ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் பேசணும்னா எனக்கு இப்படி எல்லாம் இருக்குதுன்னா நிறைய பேர் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார. ஸோ அதனால ஒரு சேஃப் ஜோன், சேஃப் என்வாயர்மெண்ட்ல நிறைய சப்போர்ட் குரூப்ஸும் இருக்குது. அந்த மாதிரி சப்போர்ட் குரூப்ஸும் இப்போ ஆன்லைன்ல நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார், சப்போர்ட் குரூப்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கோவிட் டைம்ல வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா நிறைய இந்த சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷனல் அனலிஸ்ட் அப்படின்னு சாப்டா அப்படிங்கிறதுலையும் ரன் சப்போர்ட் குரூப்ஸுங்க. ஸோ யூ கேன் வெப்சைட்ல நீங்க போட்டீங்கன்னா www.swata.org போனீங்கன்னா அங்கே வெப்சைட்ல வந்து தே ஆஃபர் சப்போர்ட் குரூப்ஸ். எவ்ரி வெட்னஸ்டே நடக்குது. யூ கேன் லாகின் அண்ட் டாக். 1 hour தான் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய குரூப்ஸ் நடக்குதுங்க. இப்போ டாடா சோஷியல் சயின்ஸ் இன்ஸ்டியூட்லையும் நடத்துறாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு பேர்ல இருக்கு. கூகுள் பண்ணீங்கன்னா நிறைய வருதுங்க சப்போர்ட் குரூப்ஸ்ன்னு. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஃப்ரீ. இட்ஸ் நாட் வெரி சார்ஜ் எல்லாம் பண்ணி ரொம்ப, அதாவது சேரிட்டபிள் அசோசியேஷன் வந்து ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் தே ஆர் கண்டக்டிங் தோஸ் இது. அதனால சப்போர்ட் குரூப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுலயும் நீங்க, அதாவது இப்போ கவுன்சிலர், நீங்களும் ஒரு லைஃப் கோச், உங்ககிட்டயும் கான்டாக்ட் பண்ணலாம். கவுன்சிலர்ஸ் ரொம்ப மெடிக்கலி அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, அவங்க ஃபோக்கஸே இல்லை அப்படிங்கிறப்ப டெஃபினட் சைக்காட்ரிக் டாக்டர் மெடிக்கல் அட்வைஸ் போறது பெட்டர். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் யூ நீட்
drug interventions. Lot of times, quite often we need drug interventions. அதுக்கு அந்த பாசிபிலிட்டி ரூல் டாக்டர்கிட்ட நம்ம கிட்ட நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு இது இருக்குது, பயம் இருக்குது. போனா டாக்டர் மருந்து கொடுத்து இது பண்ணிடுவாரு. எல்லா டாக்டரும் பண்றது இல்லைங்க. சைக்காட்ரிஸ்ட் தெரியும் அவங்களுக்கு இது பண்ணா பிளாசிபோ கொடுத்து கூட போங்க, நீங்க போய் பேசுங்க, இது பண்ணுங்கன்னு தான் நிறைய சைக்காட்ரிக் இப்பெல்லாம் நிறைய ஷிஃப்ட் வந்துருச்சு, அப்ரோச்லயே நிறைய ஷிஃப்ட் வந்துருச்சு. அதனால நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா போய் அவங்ககிட்ட பேசினாவே யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரியான காரியத்துல எல்லாம் நீங்க ரீச் பண்ணலாம். சூப்பர் சார். சார் ஏன்னா நான் எதுக்கு கேட்க வந்தேன்னா சார், இப்போ எல்லாருமே கேட்கறது இப்போ கோவிட்ல என்னால எதுவுமே பண்ண முடியாது, இப்போ நான் போய் என்ன பிசிக்கலா ஆக்டிவா இருக்குங்கிறதுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பதில் கொடுத்தீங்க. ஸோ அகெயின் வியூவர்ஸ், லாட் ஆஃப் சப்போர்ட் குரூப்ஸ் ஆர் ஹேப்பனிங் அண்ட் மோகன் சாரே வந்துன்னா ஹி இஸ் இன் டு லாட் ஆஃப் சப்போர்ட் குரூப்ஸ். தாராளமாக அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி இஃப் யூ நீட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் இட். ஏன்னா சார் இதில் சொல்ற ஒன்று வந்துட்டு வி நீட் டு டாக் மோர் அபவுட் இட். ஐ ஹேட் பீன் இன் டு டிப்ரெஷன் 3 months பேக். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் வந்துட்டுன்னா, நீங்க சொன்ன மாதிரி என்னை ஜட்ஜ் பண்ணாத ஒரு பர்சன்ட்ட வந்துட்டு போனேன். ஐ காட் அண்ட் கிளியர் ஐடியா அபவுட் வாட் ஐ ஷுட் டூ நெக்ஸ்ட். ஸோ இது எல்லாருமே வந்துன்னா ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நண்பர்களே. ஸோ மோகன்ராஜ் சார் கிட்ட இருந்து நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இந்த டிப்ரெஷன் அண்ட் சூசைட் பற்றி நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டதோ அது எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் கிடைச்சிருச்சு. அண்ட் பிகாஸ் ஆஃப் அ டெக்னிக்கல் கிளிச் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு ஜாயின் அஸ். ஸோ ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் தி கன்க்ளூடிங் ப்ரொசீடிங்ஸ். நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்த மாதிரி முதல் விஷயம், ஒருத்தங்க உங்களுக்கு ஸ்மைல் பண்ணுறாங்க, உங்களை பார்த்து ஒரு குட் மார்னிங் வைக்கிறாங்கன்னா திரும்பி அந்த ஸ்மைல் ஆர் குட் மார்னிங்கை ரிட்டர்ன் பண்ணுங்கள். பிகாஸ் இஃப் யூ ஆர் நாட் டூயிங் தட் யூ ஆர் கிரியேட்டிங் அ சைக்காலஜிக்கல் டெட் இன் தேர் மைண்ட். ஸோ இதை புரிஞ்சுக்கணும் ஒன்று நாம். ரெண்டாவது, இப்போ சார் சொன்ன மாதிரி இருந்தால் த லாட் ஆஃப் ரீசன்ஸ் இந்த டிப்ரெஷன் வந்துட்டு வரதுக்கு வந்துட்டு நான் ஒன்று பயோகெமிஸ்ட்ரி ரீசன்ஸ் வந்து சொல்கிறாரு, பியர் ப்ரெஷர், என்விரான்மெண்ட் பியர் ப்ரெஷர் வந்து சொல்கிறாரு, அண்ட் ஜெனட்டிக்கலி வந்துட்டுனா இஷ்யூஸ் வந்துட்டு இருக்குங்கிறாரு. ஸோ செல்ஃபாகவும் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குங்கிறாரு. ஸோ ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது சார் சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரியே நாம் ரொம்ப மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டுன்னா, இந்த டிப்ரெஷன் ப்ரொலாங்டாக வந்துட்டு இருக்கணும். ஜஸ்ட் ஒரு 2 நாள் 3 நாள் வந்துட்டுனா என் மூட் ஆஃப் ஆகிட்டேன் ஆர் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்துட்டுருக்கேன் அப்படின்னா தட் இஸ் நாட் டிப்ரெஷன். இட் ஷுட் பி ப்ரொலாங்ட், அட்லீஸ்ட் 15 days. உங்களுக்கு வந்துட்டுன்னா இது தொடர்ந்து வந்துட்டு இருக்குது, உங்களுக்கு எதுவுமே செய்ய தோணலை அப்படின்னா நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம். அண்ட் தென் நீங்கள் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் நீங்கள் வந்து சீக் பண்ணலாம். அதே மாதிரியே நம்ம பிடிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம், ஓகே சார் வந்துட்டு வந்துட்டாரு. சார் ஐம் ஜஸ்ட் சம்மிங் இட் அப். Yeah, please do. Sorry, I just got disconnected. Something happened. Yeah. No problem, sir. No problem, sir. So சார் சொன்ன மாதிரி வந்துட்டேன்னா, முதல்ல இந்த டிப்ரெஷன்ங்கிறது இட் ஷுட் பி மோர் தேன் 15 days அட்லீஸ்ட். இது ஒரு அளவுகோல் மாதிரி வந்து வச்சுக்கலாம். இது ஆமா எனக்கு இது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அண்ட் சார் சொன்ன விஷயங்கள் சைக்கலாஜிக்கல் ஷிஃப்டிங் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் நீங்க படுத்து தூங்குற பொசிஷனை கூட வந்து மாத்துங்க. அது பண்ணீங்கன்னா கூட வந்துட்டா இட் மைட் ஹெல்ப் யூ லாட். ஸோ இதெல்லாம் அந்த ஷிஃப்டிங்லாம் பண்ணியும் உங்களுக்கு சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கலையா, தென் யூ கேன் ஜாயின் சப்போர்ட் குரூப்ஸ். சார் சொன்ன மாதிரி வந்துட்டுனா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஃப்ரீயா வாட்ஸ்அப்லேயே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேக் யூஸ் ஆஃப் இட். இது நீங்க பண்ணலாம். ரெண்டாவது. மூணாவது நாம என்ன பண்ணலாம்னா, யூ கேன் கெட் தி ஹெல்ப் ஆஃப் அ ப்ரொஃபஷனல். சார் இஸ் அ ப்ரொஃபஷனல். ஹீஸ் அ 20 has got 20 years of experience in counseling. You can get his support. And I'm a counselor, I'm a life coach, you can get my support. So the mari there are a lot of people surrounding you on the pakla. Finally, your insights about depression, suicidal thoughts and stress was awesome. நீங்க கொடுத்திருந்த பதில்கள் எல்லாமே வந்துட்டுன்னா டாப் நாச் பதில்கள். நீங்க என்னோட குரு அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப வந்து பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ பீப்புள். வந்த உங்க எல்லாத்துக்கும் வந்து நன்றிகள். அண்ட் நாம கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். This is Gautam signing off. Tata. Bye-bye.